அண்மை செய்தி. திருப்பூரில் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் கேரளாவில் தனிப்படை முகாமிட்டிருக்கிறார்கள். கேரளா மற்றும் வால்பாறையில் முகாமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் எத்தனை பேர்? அவர்கள் அங்குதான் முகாமிட்டிருக்கிறார்களா? என்ன நிலவரம்? வணக்கம். திருப்பூரில் நேற்று இந்து முன்னணி பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக உள்ள இருவரை பிடிக்க தனிப்படை போலீசார் கேரளா மற்றும் வால்பாறையில் முகாமிட்டுள்ளனர். திருப்பூர் குமாரநந்தபுரம் பகுதியில் வசித்து வரும் இந்து முன்னணி வடக்கு ஒன்றிய தலைவராக உள்ள பாலமுருகன் என்பவர் நேற்று அதிகாலை 3 பேர் கொண்ட கும்பலால் பயங்கரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மேலும் அவரது உடலை திருப்பூர் வடக்கு போலீசார் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மேலும் 3 தனிப்படை அமைத்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக இருவரை நேற்றே திருப்பூர் வடக்கு போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் சுமன் மற்றும் தமிழரசன் ஆகிய இருவரையுமே திருப்பூர் வடக்கு போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பாலமுருகன் நிதி நிறுவனம் நடத்தி வருவதால் பண பிரச்சனையில் இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளதா அல்லது இந்து முன்னணி பொறுப்பில் இருப்பதால் அரசியல் ரீதியாகவும் அவருக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு கொல்லப்பட்டு வந்தது. இதில் அதே பகுதியில் சுமன் என்பவர் இந்து முன்னணியில் வடக்கு ஒன்றிய பொதுச் செயலராக இருந்ததாகவும் கடந்த ஓராண்டுக்கு முன்னர் அவரது பதவி பறிக்கப்பட்டதால் இந்திய ஜனநாயக கட்சியில் இணைந்து மாவட்ட துணைத் தலைவராக தற்பொழுது பதவி வகித்து வருகிறார். இந்து முன்னணியில் இவரது பதவி பறிக்கப்பட்டதற்கு பாலமுருகனே காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதுக்கு காரணமாக பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் சுமனிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அவரது நண்பரான தமிழரசனிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த வழக்கில் நரசிம்மன், பிரவீன் மற்றும் அஸ்வின் ஆகிய இருவருமே தனிப்படை போலீசார் வால்பாறை மற்றும் கேரளாவில் முகாமிட்டு தொடர்ந்து அவர்களை தேடி வருகிறார்கள். இருவரையும் கைது செய்து விசாரணை பின்னரே கொலைக்கான முழு விவரம் தெரியும் என போலீசார் தரப்பில் தற்போது கூறுகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண்குமார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.